வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அட்வான்ஸ் காஸ்ட் அக்கௌண்டிங் ஏப்ரல் 2024 கொஷின் பேப்பர் 5 மார்க் ப்ராப்ளம் தான் எப்படி சால்வ் பண்ணுறதுன்றது இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எஸ், ப்ராப்ளம் பார்க்கலாமா? ஓகே, பாருங்கள். 14th ப்ராப்ளம். த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ரிலேட்ஸ் டு த மெயின் ப்ராடக்ட் ஏ அண்ட் இட்ஸ் பை ப்ராடக்ட் பி. ஓகே, மெயின் ப்ராடக்ட்ன்றது ஏ அண்ட் பை ப்ராடக்ட் வந்து பி. பி இஸ் சோல்ட் அட் அ ப்ராஃபிட் ஆஃப் 20% ஆன் செல்லிங் ப்ரைஸ். ஓகே, பியை வந்து எவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 20% ப்ராஃபிட்டில் சேல் பண்ணியிருக்காங்க. ஓகே, 20% ஆன் செல்லிங் ப்ரைஸ்ன்றது ப்ராஃபிட். ஓகே, அந்த ப்ராஃபிட்டோட சேல் பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்கள், மெட்டீரியல், லேபர், எக்ஸ்பென்சஸ், ஜாயிண்ட் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க. செப்பரேட்டாக ஏக்கு எவ்வளவு, பிக்கு எவ்வளவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம். என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். த அமௌண்ட் ரியலைஸ் பை த சேல் ஆஃப் ப்ராடக்ட் பி வாஸ் 20,000. ஓகே, எவ்வளோ சேல் பண்ணியிருந்து பி ப்ராடக்ட்டை நமக்கு வந்து அமௌண்ட் ரியலைஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000 ரியலைஸ் பண்ணியிருக்கு ப்ராடக்ட் பி சேல் பண்ணதில்ல. ஃபைண்ட் அவுட் த காஸ்ட் ஆஃப் ஏ அண்ட் பி. ஏ எவ்வளோ காஸ்ட், பி எவ்வளோ காஸ்ட் அப்படின்றது தான் கொஷின். இப்போ நம்ம போடலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து மெயின் ப்ராடக்ட்டுக்கு நம்ம போடலாம், அதுக்கப்புறம் பை ப்ராடக்ட்டுக்கு போடலாம். எஸ், இப்போ மெயின் ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் எக்ஸ்பென்சஸ், அதாவது சேர்த்து பண்ண வேண்டிய எக்ஸ்பென்சஸ், இது வெறும் ஏவோட எக்ஸ்பென்சஸ். இது ஏக்கும் பிக்கும் சேர்ந்தது, இது ஏவோடது மட்டும். ஓகே, அப்போ நம்ம போடலாம். மெயின் ப்ராடக்ட் போடும்போது இப்போ மெட்டீரியல் ஜாயிண்ட் எவ்வளவு, செப்பரேட் எவ்வளவு. ஜாயிண்ட் வந்து 20,000, செப்பரேட் வந்து 5,000. பாருங்கள், இங்கே மெட்டீரியல் அதை போட்டாச்சு, மொத்தம் 25,000. லேபர் பார்த்திங்கன்னா 15 + 3 18,000. எக்ஸ்பென்சஸ் பார்த்திங்கன்னா 10 + 2 12,000. ஓகேவா? எஸ், இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம், பை ப்ராடக்டோட எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு அப்படின்றத பார்க்க போகிறோம். அது மட்டும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், இந்த டேபிள் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது ஜாயிண்ட் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் பை ப்ராடக்ட் காஸ்ட். ஓகே, பை ப்ராடக்ட் காஸ்ட்டில் ஜாயிண்ட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ வந்து சேல் பண்ணது எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000 சேல். ஓகே, இப்போ இந்த சேல் 20,000ல் இதுக்கு ப்ராஃபிட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20% இல்லையா? அப்போ அந்த 20% ஆன் செல்லிங் ப்ரைஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அதில் போட்டோம் அப்படின்னா 4,000 வருது ப்ராஃபிட். இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் வர்றது காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். எவ்வளோ பாருங்கள், 16,000 காஸ்ட் ஆஃப் சேல்ஸு. ஓகேவா? இப்போ இதில் வந்து இந்த எக்ஸ்பென்சஸ், அதாவது பியோட எக்ஸ்பென்சஸ் மாத்திரம் இருக்கும் இல்லையா, அதை மைனஸ் பண்ணிடலாம். இப்போ 4 + 2 + 2 மொத்தம் 8,000 வெறும் இந்த எக்ஸ்பென்சஸ், பை ப்ராடக்டோட எக்ஸ்பென்சஸை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது என்னென்னா இந்த ஜாயிண்ட் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் பை ப்ராடக்ட். ஓகே, பாருங்கள் 8,000. இது மொத்தம் காஸ்ட் ஆஃப் சேல் 16,000. அதில் வந்து அந்த பி ப்ராடக்டோடது மட்டும் நம்ம மைனஸ் பண்ணியிருக்கோம். அப்போ பேலன்ஸ் கிடைக்கிறது ஜாயிண்ட் எக்ஸ்பென்சஸ் பை ப்ராடக்ட். ஓகே, அப்போ 8,000. இப்போ இதை தான் இங்கே நம்ம போட போகிறோம் 8,000 சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணலாம். இது 25 + 18 + 12 55,000 வருது. அதில் 8,000 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 47,000 தான் நமக்கு வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். புரியுதா? இந்த மெயின் ப்ராடக்டோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எவ்வளவு அப்படின்னா 47,000. இப்போ நம்ம வந்து பை ப்ராடக்ட்டு போடலாம். பை ப்ராடக்டோட காஸ்ட் என்ன வருது அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணோம் இல்லையா? இப்போ பாருங்கள், மெயின் ப்ராடக்டோடது 8,000 இருக்குது, அதை போட்டாச்சு. அதுக்கப்புறம் மெட்டீரியல் போடலாம், சேல்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க, ஸோ அதை போட்டாச்சு. மெட்டீரியல் எவ்வளவு 4,000, லேபர் 2,000, எக்ஸ்பென்சஸ் 2,000. பாருங்கள், மெட்டீரியல் 4,000 போட்டாச்சு, லேபர் 2,000 போட்டாச்சு, எக்ஸ்பென்சஸ் 2,000 போட்டாச்சு. ஓகேவா? இப்போ இது மொத்தம் 20,000 இல்லையா? அது இல்லாமல் நமக்கு வந்து ப்ராஃபிட் எவ்வளோன்றதும் தெரியும், ஏன்னா நம்ம தான் கண்டுபிடிச்சிட்டோம். பாருங்கள், 20,000 × 20%. இங்கே தான் தெளிவாக கொடுத்துட்டாங்க இல்லையா? B is sold at a profit of 20% on selling price. அப்போ Bயில் 20%, selling price 20,000. அப்போ 20,000 × 20% போட்டோம்னா 4,000 வருது. ஓகே, இப்போ இது பேலன்ஸ் பண்ணுங்கள், ஈக்குவல் ஆகிடும் பாருங்கள். ஓகே, 8 + 4 + 2 + 2 + 4 20,000. இங்கே பார்த்தீங்கன்னா அதே 20,000. சரியா? இது எப்படி நமக்கு டேலி ஆச்சுன்னு தெரியுதா? ஏன்னா நமக்கு ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ் கொடுத்ததுனா நம்ம கண்டுபிடிச்சி போட்டுட்டோம். ஒருவேளை இந்த பர்சன்டேஜ் இல்லைன்னா நம்ம பேலன்சிங் ஃபிகராக ப்ராஃபிட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருப்போம். ஓகேவா? எஸ், இப்போ உங்களுக்கு
கொஷின் என்ன பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் த காஸ்ட் ஆஃப் ஏ அண்ட் பி. ஏவோட காஸ்ட் எவ்வளோ பாருங்கள் 47,000. இதுதான் ஏவோட காஸ்ட் 47,000. அண்ட் பியோட காஸ்ட் பாருங்கள், இதுதான் பை ப்ராடக்டோடது இல்லையா, சேல் மைனஸ் ப்ராஃபிட். காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் எவ்வளோ 16,000. 16,000 தான் பியோட காஸ்ட். இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா கூட நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதாவது சேல்ஸு இங்கே இருக்குது, ப்ராஃபிட்டு, இது ரெண்டுத்தையும் விட்டுட்டு இது பேலன்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். 8 + 4 + 2 + 2 மொத்தம் எவ்வளோ வருது 16,000. அப்போ பியோட காஸ்ட் வந்து 16,000 அண்ட் ஏவோட காஸ்ட் வந்து 47,000. ஓகேவா? சேல்ஸ் ₹1 lakh, ப்ராஃபிட் ₹10,000 அண்ட் வேரியபிள் காஸ்ட் 70%. ஃபைண்ட் அவுட் பிவி ரேஷியோ, ஃபிக்ஸட் காஸ்ட் அண்ட் சேல்ஸ் டு earn a profit of 40,000. ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் இது. ஓகே பாருங்கள், சேல்ஸ் கொடுத்துட்டாங்க, ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க, வேரியபிள் காஸ்ட் கொடுத்துட்டாங்க, எல்லாமே வந்து கொடுத்துட்டாங்க நமக்கு ப்ராப்ளமில். நம்ம கேல்குலேட் பண்ண வேண்டியது பிவி ரேஷியோ, ஃபிக்ஸட் காஸ்ட், சேல்ஸ் டு earn a profit தான். ஓகே எஸ். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பிவி ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ். இப்போ நம்மக்கிட்ட கான்ட்ரிபியூஷன் இல்லை, சேல்ஸ் இருக்குது, வேரியபிள் காஸ்ட் இருக்குது. அந்த வேரியபிள் காஸ்ட் பர்சன்டேஜை வச்சு நம்ம கான்ட்ரிபியூஷன் எவ்வளோன்றதை கண்டுபிடிச்சிடலாம். பிகாஸ் வேரியபிள் காஸ்ட் 70% அப்படின்னா பேலன்ஸ் இருக்க 30% தான் கான்ட்ரிபியூஷன். அப்போ சேல்ஸ் 1 lakhல 70%ன்றது 70,000. அப்போ கான்ட்ரிபியூஷன் 30% சொன்னேன் இல்லையா, அப்போ 30,000 தான் கான்ட்ரிபியூஷன். எஸ் போடலாமா? பாருங்கள், பிவி ரேஷியோ ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ். இப்போ பாருங்கள், வேரியபிள் காஸ்ட் ஈக்குவல் டு 1 lakh into 70%. அப்போ எவ்வளோ வருது 70,000. அப்போ கான்ட்ரிபியூஷன் 1 lakh minus 70,000 30,000. அதாவது சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் பண்ணியிருக்காங்க. இல்லைனா நம்ம இந்த 1 lakh into 30% போட்டாலும் கரெக்டு தான். கான்ட்ரிபியூஷன் ஒரு பாதி அண்ட் வேரியபிள் காஸ்ட் ஒரு பாதி சேல்ஸில். இந்த கான்ட்ரிபியூஷனும் வேரியபிள் காஸ்ட்டையும் ஆட் பண்ணால் சேல்ஸ் கிடைச்சிரும். அதனால தான் நம்ம சேல்ஸ்லேருந்து வேரியபிள் காஸ்ட்டை மைனஸ் பண்ணி கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். 30,000 தெரிஞ்சிருச்சு. இப்போ பிவி ரேஷியோ ஃபார்முலாவில் போட்டுடலாமா? 30,000 divided by 1 lakh into 100, 30%. ஓகே, பிவி ரேஷியோ 30%. நெக்ஸ்ட்டு ஃபிக்ஸட் காஸ்ட். ஃபிக்ஸட் காஸ்ட்டுக்கு நம்மக்கிட்ட என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது பாருங்களேன். கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சிட்டோம் 30,000. ப்ராஃபிட் இருக்குது. இப்போ இந்த ப்ராஃபிட்டை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ட்ரிபியூஷனில் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபிக்ஸட் காஸ்ட் கிடச்சிடும். ஏன்னா கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் தான் ப்ராஃபிட். ஓகே, இப்போ நமக்கு தேவை ஃபிக்ஸட் காஸ்ட். அப்போ கான்ட்ரிபியூஷன்லேருந்து ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணால் ஃபிக்ஸட் காஸ்ட் கிடைக்க போகுது. பாருங்கள், கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ப்ராஃபிட். கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ கண்டுபிடிச்சிட்டோம் 30,000 அண்ட் ப்ராஃபிட் பாருங்கள் ப்ராப்ளம்லேயே கொடுத்துட்டாங்க 10,000. அப்போ 30 - 10 20,000 தான் ஃபிக்ஸட் காஸ்ட். ஓகேவா? எஸ். இப்போ நெக்ஸ்ட்டு சேல்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட் வந்து 40,000 வேணும் அப்படின்னா சேல்ஸ் எவ்வளவா இருக்கணும், அதுதான் கொஷின். ஓகே எஸ். இதுக்கு நம்மக்கிட்ட ஃபார்முலா இருக்குது பாருங்கள். டிசையர் ப்ராஃபிட் ப்ளஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோ. டிசையர் ப்ராஃபிட்ன்றதுன்னா நம்ம வேணுன்ற 40,000 தான் டிசையர் ப்ராஃபிட். ஓகே, அதாவது நம்ம சேல்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ப்ராஃபிட் இவ்வளோ இருக்கணும். 40,000 ப்ராஃபிட்னா இவ்வளோ நம்மக்கிட்ட சேல்ஸு அப்படின்றது கொஷின். இங்கே பாருங்கள், இங்கே ஏற்கனவே இருக்கிறது ப்ராஃபிட் 10,000. அப்போ சேல்ஸ் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 1 lakh. அப்போ 10,000 ப்ராஃபிட்டுக்கு சேல்ஸ் வந்து 1 lakh. நமக்கு தேவை ப்ராஃபிட் வந்து 40,000. அப்போ சேல்ஸ் எவ்வளவா இருக்கணும் அப்படின்றது. அப்போ டிசையர் ப்ராஃபிட் நமக்கு இருக்க 40,000, ஃபிக்ஸட் காஸ்ட் நம்மக்கிட்ட இருக்க 20,000, பிவி ரேஷியோ 30%. எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சோம். அது அப்படியே இதில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். பாருங்கள், 40,000 + 20,000 divided by 30% போட்டோன்னா 2 lakh rupees வருது. ஓகே, அப்போ நமக்கு வந்து ப்ராஃபிட் 40,000 வேணும்னா சேல்ஸ் வந்து 2 lakh இருக்கணும். ஓகேவா? பாருங்கள், the standard material and standard cost per kg of material required for the production of 1 unit of product X is as follows. அதாவது ஸ்டாண்டர்ட் காஸ்ட் பர் கேஜி அண்ட் மெட்டீரியல் வந்து ஒரு யூனிட் செய்கிறதுக்கு எக்ஸு எவ்வளோ தேவைப்படுது, அதாவது ப்ராடக்ட் எக்ஸ் செய்கிறதுக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்றது இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் 10 kg, ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் ₹5 per kg. The actual production and related material data are as follows. 800 units of product X, material used 4,400 kg, price of material ₹4.5 per kg. Calculate material cost variance, material price variance, material usage variance. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் செய்கிறதுக்கு 10 kgs ஆஃப் மெட்டீரியல் தேவைப்படுது. ஓகேவா?
அது மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி கொடுக்கல, ஆனால் ஒரு ப்ராடக்ட்க்கு 10 kg தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஆக்சுவலாக எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 800 யூனிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த 800 யூனிட்ஸ் செய்கிறதுக்கு எவ்வளோ குவான்டிட்டி மெட்டீரியல் தேவை அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். எஸ் போடலாமா? ஓகே, முதல்ல மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ்க்கு நமக்கு தேவை என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ரேட். ஸ்டாண்டர்ட் ரேட் இங்கே இருக்குது, ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி நம்ம கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ஆக்சுவல் குவான்டிட்டி இங்கே இருக்குது, ஆக்சுவல் ரேட்டும் இங்கே இருக்குது. ஓகே, எஸ். இப்போ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஃபார் ஆக்சுவல் அவுட்புட், அதாவது 800 யூனிட்ஸ் தான் ஆக்சுவல் அவுட்புட். அதுக்கு ஒரு யூனிட்டுக்கு 10 kg தேவை. அப்போ 800க்கு எவ்வளோ தேவைன்னா 8000 kg தேவை. இதுதான் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. ஸ்டாண்டர்ட் ரேட் ப்ராப்ளமில் கொடுத்துட்டாங்க. இப்போ ஆக்சுவல் குவான்டிட்டியும் ப்ராப்ளமில் இருக்குது, ஆக்சுவல் ரேட்டும் ப்ராப்ளமில் இருக்குது. அப்போ மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் ஃபார்முலா பார்க்கலாமா? ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ரேட் மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்ட்டு ஆக்சுவல் ரேட். ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எவ்வளவு? 8000. ஸ்டாண்டர்ட் ரேட் எவ்வளவு? 5. அது மாதிரி ஆக்சுவல் குவான்டிட்டி எவ்வளவு? 4400. ஆக்சுவல் ரேட் எவ்வளவு? 4.5. ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? எஸ். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா பாசிட்டிவ் ஃபிகர் வருது. ஸோ 20,200 ஃபேவரபிள், பாசிட்டிவாக வந்ததுனால. நெகட்டிவாக இருந்ததுன்னா அட்வர்ஸ்ன்னு போடுவோம். அடுத்து மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸோட ஃபார்முலா என்னன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஆக்சுவல் குவான்டிட்டி இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ரேட் மைனஸ் ஆக்சுவல் ரேட். ஆக்சுவல் குவான்டிட்டி எவ்வளவு? 4400. ஸ்டாண்டர்ட் ரேட் எவ்வளவு? 5. ஆக்சுவல் ரேட் எவ்வளவு? 4.5. ஓகே, அப்போ 5 minus 4.5 இன்ட்டு ஆக்சுவல் குவான்டிட்டி 4400 போட்டோன்னா இது பாருங்கள் 2200. இதுவும் ஃபேவரபிள் பிகாஸ் 5 minus 4.5 is 0.5. 0.5 into 4400 போட்டோன்னா 2200 ஃபேவரபிளாக வந்துருச்சு. எஸ். இப்போ மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ் ஃபார்முலா பார்க்கலாமா? பாருங்கள், ஸ்டாண்டர்ட் ரேட் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி. ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எவ்வளவு? நம்ம கண்டுபிடிச்சது 8000. ஆக்சுவல் குவான்டிட்டி எவ்வளவு? 4400. ஸ்டாண்டர்ட் ரேட்டுன்றது 5. ஓகே, இப்போ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இதுவும் ஃபேவரபிள், 18,000 வந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம இதை வெரிஃபை பண்ணுவோமா? அதாவது மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ், மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸ், மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ். காஸ்ட் வேரியன்ஸையும் நம்ம வந்து ப்ரைஸ் வேரியன்ஸையும் மைனஸ் பண்ணால் நமக்கு யூசேஜ் வேரியன்ஸ் கிடைக்கும். இல்லைன்னா காஸ்ட் வேரியன்ஸ் ஈக்குவல் டு இந்த ப்ரைஸ் வேரியன்ஸ் ப்ளஸ் யூசேஜ் வேரியன்ஸ். பாருங்கள், மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் ஈக்குவல் டு மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸ் ப்ளஸ் மெட்டீரியல் யூசேஜ். பாருங்கள், 20,200, இது 2200, இது 18,000, எடுத்து ஆட் பண்ணால் 20,200 வந்துருச்சு. ஓகே, ஈஸியாக இருக்கா? எஸ். இப்போ இதே சாப்டர்லேயே இன்னொரு 5 மார்க்கும் கேட்டிருக்காங்க. அந்த ப்ராப்ளம் பார்க்கலாமா? ஆக்சுவல் டேட்டா அண்ட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் ஆர் as under. ஸ்டாண்டர்ட் ஹார்ஸ் 20, ஸ்டாண்டர்ட் ரேட் ₹5 per hour, actual production 2000 units, actual hours 41,000 hours, actual rate per hour ₹4.8. Calculate labor cost variance, labor rate variance, labor efficiency variance. ரொம்ப ஈஸியான கொஷின் தான் இதுவும். இதுலையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டைம் கண்டுபிடிக்கணும். பிகாஸ் இங்கே ஆக்சுவல் டைம் இருக்குது. ஆக்சுவல் ஹார்ஸ் பாருங்கள் 41,000 ஹார்ஸ். இங்கே ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஹார்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோன்னா ஒரு யூனிட்டுக்கு தான் இருக்கும். நம்ம வந்து ஆக்சுவல் ப்ரொடக்ஷனுக்கு எவ்வளவு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஆக்சுவல் ப்ரொடக்ஷனுக்கு அப்படின்னா 2000 யூனிட்ஸ்க்கு எவ்வளவு அப்படின்னு பார்க்கணும். ஓகே, இது ஒரு யூனிட்டுக்கு 20. அப்போ ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் 2000. அப்போ அதுக்கு எவ்வளவு அப்படின்றத பாருங்கள். அப்போ ஸ்டாண்டர்ட் டைம் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் 40,000 ஹார்ஸ். பிகாஸ் ஒரு யூனிட்டுக்கு 20, 2000 யூனிட்ஸ்க்கு 40,000 ஹார்ஸ். இதுதான் ஸ்டாண்டர்ட் டைம். இப்போ நமக்கு மீதி இன்ஃபர்மேஷன்லாம் ப்ராப்ளமில் இருக்குது. ஸ்டாண்டர்ட் ரேட் போட்டாச்சு, அது மாதிரி ஆக்சுவல் டைம் வந்து 41,000 ஹார்ஸ், அதுக்கப்புறம் ஆக்சுவல் ரேட்டும் 4.80. இப்போ லேபர் காஸ்ட் வேரியன்ஸ் போடலாமா? ஃபார்முலா பாருங்கள், ஸ்டாண்டர்ட் ரேட் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் டைம் மைனஸ் ஆக்சுவல் ரேட் இன்ட்டு ஆக்சுவல் டைம். ஸ்டாண்டர்ட் ரேட் எவ்வளவு? 5. ஸ்டாண்டர்ட் டைம் எவ்வளவு? 40,000. ஆக்சுவல் ரேட்டு 4.8. ஆக்சுவல் டைம் 41,000. எஸ். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது பாருங்கள், 3,200 ஃபேவரபிள். லேபர் காஸ்ட் வேரியன்ஸ் ஃபேவரபிள், பாசிட்டிவ் ஃபிகர் வந்திருக்கு. இப்போ லேபர் ரேட் வேரியன்ஸ் போடுவோமா? ஃபார்முலா பாருங்கள், ஆக்சுவல் டைம் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ரேட் மைனஸ் ஆக்சுவல் ரேட். ஓகே, ஸ்டாண்டர்ட் ரேட் எவ்வளவு? 5, ஆக்சுவல் ரேட் 4.8 அண்ட் ஸ்டாண்டர்ட் டைம் இஸ் 41,000 ஹார்ஸ். ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா என்ன வருது பாருங்கள், 8,200 ஃபேவரபிள். ஓகே,
இப்போ இதுவும் ஃபேவரபிள், இதுவும் ஃபேவரபிள் தான். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸ் போட போகிறோம். அப்போ அதுக்கான ஃபார்முலா பாருங்கள், ஸ்டாண்டர்ட் ரேட் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் டைம் மைனஸ் ஆக்சுவல் டைம். ஓகே, ஸ்டாண்டர்ட் டைம்ன்றது எவ்வளவு நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, 40,000 ஹார்ஸ். ஆக்சுவல் டைம்ன்றது ப்ராப்ளம்லேயே கொடுத்துருக்க 41,000 ஹார்ஸ். அண்ட் ஸ்டாண்டர்ட் ரேட்டுன்றது ப்ராப்ளமில் கொடுத்துருக்காங்க 5. ஓகே, இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா பாருங்கள் 5,000 அட்வர்ஸ் வருது. அப்போ இதையும் நம்ம வெரிஃபை பண்ணலாம். லேபர் காஸ்ட் வேரியன்ஸ் ஈக்குவல் டு லேபர் ரேட் வேரியன்ஸ் ப்ளஸ் லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸ். லேபர் காஸ்ட் வேரியன்ஸ் பாருங்கள் 3,200 ஃபேவரபிள். லேபர் ரேட் வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 8,200 ஃபேவரபிள். லேபர் எஃபிஷியன்சி பாருங்கள் 5,000 அட்வர்ஸ். ஓகேவா, அப்போ கரெக்டாக வந்துடும் இல்லையா, இது ஃபேவரபிள், இது அட்வர்ஸ். அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் தான் பண்ணுவோம். பாருங்கள் 3,200 ஃபேவரபிள், இது 8,200 ஃபேவரபிள், இது 5,000 அட்வர்ஸ். அப்போ 8,200ல் இந்த 5,000 போயிடுச்சு அப்படின்னா 3,200 வந்துருச்சு. அது ஃபேவரபிள். புரிஞ்சுதா? ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். டைரெக்டாக சில ப்ராப்ளமில் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருவாங்க. ஸ்டாண்டர்ட் டைமாக இருக்கட்டும், அந்த முன்னாடி ப்ராப்ளமில் பார்த்த மாதிரி ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியாக இருக்கட்டும், சில ப்ராப்ளமில் டைரெக்டாகவே கொடுத்துருவாங்க. டைரெக்டாக கொடுத்தா நம்ம அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஒரு வேளை கொடுக்கல அப்படின்னா ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் டைம் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, அது கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்ளமாக ப்ரொசீட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் given below, prepare contract account. Material bought from market 1,500, material issued to store 500, material returned to stores 240, wages 2,440, direct expenses 294, works on cost 25% of direct wages, offers on cost 10% of prime cost, contract price rupees 6,000. இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அதனால் இதுக்கான ஆன்சர் மட்டும் நான் கொடுக்குறேன். இது வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸாகவே இந்த ப்ராப்ளமை டிஸ்கஸ் பண்ணியாச்சு, நீங்கள் பார்த்துக்குங்க. அதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். எஸ், இப்போ பாருங்கள், இதுதான் அதோட ஆன்சர். இந்த ப்ராப்ளம் நம்ம டீட்டெயில்டாகவே பார்த்தாச்சு.